ஹிமேதா அவர்களுடன் தான் நாங்க பேச இருக்கிறோம். அந்த வகையில வந்து மிஸ் டீன் குளோபல் இன்டர்நேஷனல் என்ற விருதினை வந்து ஹிமேதா அவர்கள் பெற்றிருந்தார். வந்து அவர்களுடன் தான் நாங்க இன்றைய தினம் பேச இருக்கிறோம். வணக்கம் ஹிமேதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. மிக சின்ன வயதிலேயே வந்து இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த விருதினை வந்து நீங்க இந்த மகுடத்தினை வென்றிருக்கீங்க ஹிமேஷா. அந்த வகையில வந்து இந்த மாடலிங் துறைக்குள்ள ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? இப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து அம்மா தான். அம்மா வந்து என்ன ட்ரெஸ் பண்ணுவாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க. குயின் மாதிரி தான் வச்சிருப்பான் சின்னதுலேருந்து நான் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கோவிலுக்கு போகிறேன்னா கூட எல்லாம் யோசிப்பாங்க, இன்னைக்கு சின்னவ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா. அம்மா வந்து ஒரு கோவிலுக்கு போனால் கூட எல்லாரும் என்னை திரும்பி பார்க்குற மாதிரி தான் என்னை ட்ரெஸ் பண்ணி வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதே கட்டத்தில் நான் அப்படியே சின்ன வயசில் 3 இயர்ஸ்லேருந்து நான் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் போனேன். என்னோட கிரேட் 6 வரைக்குள்ள என்னோட அப்படியே ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருந்தது. ஸோ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் இயர் என்ன தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க பிரைடல் ஷோக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க கொலம்பஸ் சஷி அகாடமியில். ஸோ அதில் வந்து நான் 2nd place வின் பண்ணேன். ஸோ அங்கே பிரதீப் ஜோன்சன் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஸ்ரீலங்கா அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், உங்களுக்கு மாடலிங் துறையில் விருப்பம் இருக்கா அப்படின்னு. ஸோ நான் நைட் ஷோ அங்கே இருந்தேன். ஸோ அவங்களோட வாக்ஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கும் ஆர்வமாக இருந்தது. ஸோ நான் அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது, அண்ணாவும் விருப்பம், அண்ணாவும் சொல்லியிருந்தா. ஸோ அண்ணாவுக்கும் சான்ஸ் இருக்குது, ஸோ இதுக்கு போவோமா அப்படின்னு. ஸோ அப்படியே ஜாயின் பண்ணது தான் இந்த மாடலிங் துறை. இதில் வந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே ஒரு நல்ல இதாக தான் சொல்லி. ஆமா. அடுத்ததா ஹிமேதா வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன பொண்ணா இருக்கீங்க. அந்த அந்த பகுதியில வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கல்வியிலையும் வந்து நீங்க கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். அடுத்தது வந்து இந்த மாடலிங் சைட்லயும் வந்து நீங்க கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். இந்த பாடசாலையில வந்து இந்த மாடல் துறையில வந்து நீங்க இருக்கிறதுக்கு உங்களை என்கரேஜ் பண்றாங்களா? கட்டாயமாக. நான் வந்து குருநாகலில் லெக்சிகன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் நான் படிக்கிறேன். ஸோ அவங்க எதிர்பார்க்கல நான் இந்த மாதிரி ஒரு பெஜன்ட்ரி ஷோக்கு போவேன். ஏன்னா மிஸ் டீன்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கேட்டகரின்னு தான் நான் சொல்லலாம். ஏன்னா இப்போ எனக்கு 13 வயசு. 13 வயசில் யாருமே டீன் கேட்டகரியில் போனதில்லை. சிங்களீஸ் தான் கூட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ 14 இயர்ஸ்க்கு அப்வர்ட்ஸ் தான் நிறையா டீன் யூனிவர்ஸ், டீன் கொஸ்மோ மாதிரி 14 இயர்ஸ்க்கு அப்போ கிரேட் தான் போயிருக்காங்க. ஸோ 13 வயசில் முதலாக ஸ்ரீலங்காவில் நான் போயிருக்கேன். ஸோ அது அந்த ஸ்கூலுக்கு மிகப்பெரிய ப்ரௌடாக இருக்குது. ஸோ எனக்காக அவங்க க்ரௌனிங் மூமெண்ட் ஒன்றே செஞ்சுருந்தாங்க ஸ்கூலில். ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து நான் வந்து டான்ஸ், ஸ்டேஜில் டான்ஸ், ஸ்கூல் அசம்பிளினா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால், இண்டிபெண்டன்ஸ் டே டான்ஸ் மட்டும்தான் செய்வேன். ஸோ இதில் வின் பண்ணிவிட்டு வந்து நான் அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். ஸோ எல்லா டீச்சர்ஸும் சொல்கிறது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எப்படின்னு தெரியாது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஹிமேதா, உங்களோட இங்கிலீஷ் உங்களோட எல்லாம் ரொம்ப நிறையா டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னு. ஸோ நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. நான் இந்த அளவுக்கு இந்த எஜுகேஷன் லெவலோ இன்னொரு நாட்டோட நான் வந்து பேசி பழகுறேன். நான் இந்த டிசிப்ளின் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்கூல் தான். ஹிமேதா, நிறைய விஷயங்களை அழகா சொல்லியிருந்தீங்க. இந்த மாடலிங் துறையில வந்து இருக்கிற நேரத்துல இந்த மாடலிங் துறையில வந்து ஒரு பெண்ணாக இருந்து என்ன மாதிரியான சவால்களை நீங்க எதிர்நோக்குறீங்க? நிறைய சவால்கள் இருக்குது. ஏன்னா மாடலிங் துறை வந்து தமிழாக்கள் மத்தியிலையும் சரி எல்லாம் பெருசாக இட்ஸ் லைக் அ ஷேம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. தப்பான புரிதல்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. மாடலிங்கிறது நான் இதில் கற்றுக்கிட்ட வகை வந்து செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் க்ரூமிங். ஒரு பெரிய இடத்துல போய் நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம சாப்பிட்ற விதம் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த சாப்பிட்ற விதம் அதில் தான் நான் மாடலிங்கில் வந்து படிச்சுக்கிட்டேன். ஸோ யார் என்ன வேணாலும் கழிச்சிட்டு போகட்டும், நம்ம சரியான வழியில் போனால் நம்ம போகிற வழி சரியாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டான், 13 வயசில் படிக்கிற வயசில் இதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க. ஏன் படிக்கிற வயசில் இதுவும் படிப்பு தானே. எந்த ஒரு எஜுகேஷன் இல்லாமல் நாங்கள் எங்கேயுமே போய் எதையுமே சாதிக்க முடியாது. இந்த துறை, இந்த மிஸ்டர் துறையில் வந்து எஜுகேஷன் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஒரு இங்கிலீஷ் தெரியாமல் நாங்கள் துறையில் போகிறோன்னா அது ரொம்ப கஷ்டம். யாருமே மிஸ் எல்லாம் ஆகியிருக்கீங்க, இங்கிலீஷ் தெரியாமல் நாலேஜ் இல்லாமல் எப்படி இது நாலேஜ் இல்லாமல் டைட்டில் கூட எங்களுக்கு அடிக்க முடியாது. ஸோ அந்த வகையில் வந்து மாடலிங் எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது எப்படி ஒருத்தவங்களோட பேசுகிறது எல்லாத்தையும். இப்போ என்னத்தான் நம்ம மாடலிங் இல்லாமல் இப்போ எங்கேயாச்சும் போகிறோன்னா நாங்கள் என்னத்தான்
ப்ராக்டிஸ் பண்ணி போனாலும் ஒரு சின்ன இடத்துலயாச்சும் நம்ம ஒரு மிஸ்டேக் விட்டுருவோம். அந்த மிஸ்டேக் இல்லாமல் ஒரு நீட்டாக எல்லாரும் நம்மளை பார்த்து ஆசைப்படுற மாதிரி வந்து நடந்துக்கிறதுக்கான எனக்கு நிறைய அனுபவங்கள் மாடலிங்ல இருக்கு. நிச்சயமாக இமேதா, அடுத்ததாக வந்து மிக முக்கியமான கேள்வி உண்டு. சர்வதேச அரங்குல வந்து நாங்க இந்த மாதிரியான ப்ரோக்ராம்களுக்கு போற நேரத்துல வந்து எங்களோட காஸ்டியூமை வந்து அவங்க முக்கியமா பாக்குறாங்க. அப்படி காஸ்டியூமை முக்கியமா பாக்குற நேரம் அவங்க என்னத்தை வந்து மிகவும் முக்கியப்படுத்துற ஒரு விஷயமா வந்து இருக்கும்? நம்மளோட முக்கியமாக என்ன விஷயம்னா, ஸ்ரீலங்கா வந்து நிறைய மன்னர்கள் அந்த ஒரு இல்லை இதுன்னு தான் சொல்ல கண்ட்ரி ஒன்றுன்னு தான் சொல்லலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. இப்போ மற்ற கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னே தான் திருப்பி நேஷனல் காஸ்டியூம் அப்படின்னா அவங்களோட காஸ்டியூம்ஸ் நேஷனல் காஸ்டியூம்ஸ்னால் சில பேருக்கு விளங்காது. பட் நாங்கள் வந்து அழகழகான நேஷனல் காஸ்டியூம் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற விதம் அதுவும் வந்து பார்ப்பாங்க. செகண்ட் என்ன அவங்க பார்ப்பாங்கன்னா, இது நம்மளோட கண்ட்ரியில் உள்ள ஒரு நேஷனல் காஸ்டியூமா, நம்மளோட கண்ட்ரியை அழகுபடுத்துறது தான் அந்த நேஷனல் காஸ்டியூம். அதே மாதிரி நம்ம அதுக்கான பெர்ஃபார்ம் பண்ணுறோமா, நம்ம எப்படி அந்த நேஷனல் காஸ்டியூம் போட்டு வாக், அப்புறம் இந்த நேஷனல் காஸ்டியூம் பற்றி அது ஸ்டோரி நாங்கள் சொல்லணும். இது ஏன் இது எதை பற்றினது அப்படிங்கிற ஸ்டோரிஸும் நாங்கள் சொல்லணும். ஸோ அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இந்த நேஷனல் காஸ்டியூம் வந்து நம்மளோட இலங்கையை அழகுபடுத்துறதுக்கான ஒரு இதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ நான் வந்து நேஷனல் காஸ்டியூமாக அன்னம் தான் எடுத்துருந்தேன். அன்னமும் இலங்கையில் உள்ள ஒரு அழகான ஒரு பறவை தானே, அவங்களுக்கு அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. குயின் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. அன்னம் வந்து குயின் இல்லை. ஸோ அன்னம் போட்டு தான் நான் வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணேன். அன்னம் மாதிரி எவ்வளோ என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதோ பெர்ஃபார்ம் பண்ணேன். அவ்வளோதான். ஆமாம் ஹிமேதா, உங்களோட சேர்த்து எந்தெந்த நாடுகள்ல இருந்து உங்களோட வந்திருந்தாங்க போட்டிக்கு? கிட்டத்தட்ட 17 நாடு வந்திருந்தாங்க. USA, ஆஸ்திரேலியா போன்ற நிறைய நாடு வந்து என்னோட போட்டி போட்டிருந்தாங்க. எல்லாருமே எங்களோட பேசினாங்களா? கட்டாயமாக எல்லாமே நல்லா பேசினாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஏஜ் லிமிட்டுங்கிறது எந்த டீன் கேட்டகரியில் வந்திருந்தாங்க, குளோபல் கேட்டகரியிலேருந்து வந்திருந்தாங்க. நல்லா பேசினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், நான் அங்கே தான் படிச்சுக்கிட்டேன். எந்த ஒரு கண்ட்ரியிலேருந்து எங்கே போனாலும் மற்ற கண்ட்ரிஸோடு நாங்கள் எப்படி பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், நம்ம ஸ்ரீலங்கா, நம்ம ஒரு கொரியாவோ சைனா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம டக்குன்னு ஃப்ரெண்ட்லியாக பேசுவோமா. நம்மளுக்கு தோணும் இல்லை இவங்களோட எப்படி பேசுறது, என்ன சொல்கிறது, எது சொல்ல பதட்டம் இருக்கும். பட் அவங்கன்னா என்ன கண்ட்ரின்னு கூட தெரியாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுனா. அவங்களோட பேர் என்ன அப்படி, அதாவது அவங்களோட கலாச்சாரமும் எங்களோட கலாச்சாரமும் ரெண்டு கல்ச்சரும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். எங்களோட இலங்கையை பற்றி அவங்கள சொல்கிறது, அவங்களோட கண்ட்ரிஸ் கலாச்சாரத்தை பற்றி எங்களோட சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்துல நான் பார்த்தது எல்லா கண்ட்ரிஸோடையும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், வெக்கமும் இல்லாமல் போய் பேசுறது. நிறைய பேருக்கு வெக்கம் இருக்கும் தானே, ஐயோ அவங்க பேசுவாங்க, என்ன கேள்வி, அப்படியெல்லாம் இல்லை. எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க. அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடுவாங்க, நிறைய லாங்குவேஜும் எனக்கு வந்து படித்து கொள்றதுக்கான நல்ல ஒரு இதாக இருந்தது. நிச்சயமாக ஹிமேதா, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உண்மையாகவே வந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை ஒரு காரணமாக இருந்தாலும், உங்களுடைய திறமை தன்னம்பிக்கை காரணமாக இருந்தாலும், இந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இவங்க இருந்தாங்க. இவங்களால தான் நான் இந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னா யார சொல்லுவீங்க? அம்மா, என்னோட அண்ணாக்கள். ஏன்னா அம்மா இல்லைன்னா என்னால இது செஞ்சிருக்கவே முடியாது. ஆஸ் அ சிங்கிள் மதர், அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா இருக்கார் தான், ஆனாலும் இல்லாத மாதிரி. எனக்கு இன்னும் வரைக்கும் என் அப்பா வந்து ஒரு கோல் எடுத்தோ இல்லாட்டி ஒரு தங்க பொருட்கள் எதுவுமே எனக்கு தங்க நகைகள் எதுவும் செஞ்சு போட்டதில்ல. எல்லாமே அம்மா தான். ஏன்னா இதுக்கு ரொம்ப செலவு போச்சு. அம்மா கஷ்டப்பட்டு ஃபேமிலியாலேயும் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. அதாவது அம்மாவோட ரத்த அண்ணாக்கள் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க கூட அதாவது அவங்களோட மருமக, நான் ஒரு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு கோல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒன்றுமே யாருமே எதுவுமே சொல்லலை. அந்த ஒரு அடிப்படை அவ்வளோ வழிகளை தாண்டி, நிறைய கெட்ட பேரை தாண்டி, தனிமையாக அம்மா வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. சிங்கிள் மதர்ஸ் இருக்காங்க, தள்ளன்னு சொல்கிறேன். எல்லா சிங்கிள் மதர்ஸ்க்கும் நான் ஒரு சொல்லுவேன். ஆனால் எல்லா சிங்கிள் மதராலையும் இந்த மாதிரி கஷ்டப்பட முடியாதுங்கிறது வந்து நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், சிங்கிள் மதராக இருந்து ஒரு தந்தை இல்லாமல், அண்ணாக்களோட சப்போர்ட் இல்லாமல், குடும்பத்தினோட சப்போர்ட் இல்லாமல், யாரோட சப்போர்ட் இல்லாமல் என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து மட்டும் இல்லாமல், இந்த 13 வயசில் எனக்கு நிறைய வாழ்க்கையை பற்றி அம்மா நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இன்டர்நேஷ்னல் பேஜண்ட்லேயும் வந்து
நிப்பாட்டிட்டாங்க. ஸோ சின்னதுலேருந்து என்ன அம்மா என்ன டேலண்ட்ஸை வெளிப்படுத்துறதுக்கு கஷ்டப்படுறது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு டான்ஸில் எப்படி நாங்கள் அந்த சலங்கை பரதநாட்டியத்தில் சலங்கையை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் மாடலிங்கில் அந்த நம்ம போடுற ஹீலை எப்படி ஒரு ஹீலை போட்டு இப்படி போட்டு பார்த்துட்டு ஐயோ ஹைட்டாக இருக்குமோ அதெல்லாம் இல்லை. அந்த ஹீலை போட்டு நாங்கள் டோல் மாதிரி சுற்றணும், நடக்கணும். அதெல்லாம் நான் ஸ்கூல் ஸ்டடி பண்ணிட்டு தானே இருக்குது. ஸோ எனக்கு வவுனியா கிளாஸ் தான் எனக்கு அவ்வளோ டைம் இருக்குல்ல, வீட்டில் தான் அம்மா தான் ரெஸ்ட்டே இல்லாமல் என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. நான் ரொம்ப குண்டு இல்லை. ஸோ நான் எந்த டயட் எல்லாம் மெயின்டைன் பண்ணாங்க. அங்கனைக்கு அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது, அவங்க உடம்புல ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போக கூட அம்மா யோசிக்க மாட்டேன் எங்களுக்காக. அந்த ஹீலை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அம்மா வந்து எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுமே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எங்கள் 3 பேருக்காகவே அம்மா கஷ்டப்பட்டாங்க. உண்மைக்குமே அந்த சிங்கிள் மதருக்கு வந்து நாளைக்கு என்ன வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ அம்மாவோட ஆசை என்னன்னு சொன்னால் நான் ஒரு பைலட் ஆகணுங்கிறது தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பைலட் ஸ்டைல், பைலட் அந்த நடக்கிற விதம், இது வந்து ஒரு பைலட் ஆகிறதுக்கு ஒரு மாடலிங் வந்து பேசிக் டச். ஸோ அம்மாவோட வந்து பைலட் ஆகுறதுங்கிற ஆசை எனக்கு ஒரு வீடியோ காட்டி சொன்னாங்க. அதாவது ஒரு மகன் பைலட் இருக்காரு, அந்த ஃப்ளைட்டில் அம்மா ஏறி போயிருக்காங்க. ஸோ அது எப்படி ஒரு க்யூட்டான மூமெண்ட். ஸோ அம்மாவும் கேட்டாங்க, நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு இதை செஞ்சு கொடுப்பேன், இவ்வளோ எல்லாம் செய்கிற ஒரு தாய்க்கு நான் இது கூட செய்யாட்டி அது ரொம்ப நல்லா இருக்காது. அம்மா மாதிரி தான் எனக்கு அப்பா இல்லைங்கிற எந்த ஒரு கவலையுமே இருக்கலை. எங்களோட 2வது அண்ணா, மூத்த அண்ணா இப்போ மேன் ஆஃப் த கிராண்ட் வின்னர், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து மூத்த அண்ணா வந்து அவர் நினைப்பார் மாடலிங் போகிறதுக்கு ரொம்ப ஆசை, கேட்டார். உண்மைத்தான், அண்ணா சொன்னாங்க கட்ட போயிடுமான்னு சொல்லி. ஸோ நான் அங்கே சார்கிட்ட பார்த்த மாடல்ஸ்லாம் கட்ட நிறைய மாடல்ஸ் இருந்தாங்க. ஸோ அண்ணாவையும் சேர்த்து விடுங்கிறது வந்து எனக்கு ஆசை. அதே மாதிரி அண்ணா ரொம்ப பாசமாக இருப்பார், முத்தண்ணா பாசமாக இருப்பார், விளையாடுவார் இது. ஆனால் 2வது வந்து அண்ணா வந்து அப்படி இல்லை, பாசத்தை வெளிக்காட்ட மாட்டார், கண்டிப்பார். நீ இதை செய் கேட்பாரு, படிக்கலையா அப்படின்னு கேட்பாரு, நான் படிப்பேங்கிறது. ஆனால் 2வது அண்ணா மட்டும் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருப்போமான்னு தெரியலை. அவருக்கு நிறைய மனசுல கவலைகள் இருக்கு. ஆனால் அது வெளிப்படுத்தவே மாட்டார், ஒரு நாள் வெளிப்படுத்தினது இல்லை. அவர் பேசுகிற ஒவ்வொரு இதுலையும் கவலைங்கிறத எங்களுக்கு விளங்காது, எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சிருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்களுக்காக. அந்த எங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு செஃப்பாக தனியாக சமைச்சார். அந்த பெரிய ஒரு இதை பிடிச்சி தனியாக சமைச்சு இன்கம், அந்த ரெஸ்டாரண்ட்க்கு இன்கம் 2 அண்ணாக்களும் சேர்த்து என்ன ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வர்றதுக்கான ரொம்ப 2வது அண்ணா கஷ்டப்பட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் இழந்து அவர் வந்து நிறைய வந்து எனக்காக அண்ணாக்காக நிறைய செலவழிச்சு பார்த்துக்கிட்டாரு. ஸோ எங்கள் 2வது அண்ணாக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ என்ன கவலைன்னா அண்ணா இங்கே எனக்கு இல்லை, அதனால ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனாலும் 2வது அண்ணா வந்து உண்மைக்குமே எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அவருக்கு நிறைய கவலைகள் இருக்குது, ஆனால் ஒரு நாள் வெளிப்படுத்த மாட்டார். நிறைய கஷ்டங்கள் இருந்தால் அம்மாவுக்கு பின்னுக்கு நிற்கிறது அண்ணா தான், ஆனாலும் அம்மாவுக்கு முன்னுக்கு நிற்கிறது எங்களோட முத்தண்ணா. அவர் வந்து ரொம்ப செல்லமாக தான் இருப்பார். ஆனால் 2வது அண்ணா ரொம்பவே ஹார்ட் ஒர்க். நிச்சயமாக ஹிமேதா, உணர்வுகள் ரீதியாக வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியிருந்தீங்க. அந்த வகையில நிறைய தடைகளையும் நிறைய சவால்களையும் தாண்டி தான் வந்து இந்த மகுடம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க யாருமே எனக்கு கால் பண்ணல, விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா உலக அரங்கிலேயே வந்து உங்களுக்கான மகுடத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்காங்க. வந்து அப்படி உலக அரங்கில கொடுத்த அங்கீகாரத்துக்கு பிறகு, அதாவது இலங்கையில வந்து உங்களுடைய வரவேற்பு அப்படி இருந்தது? அதாவது ஏதாவது ஒரு மாறுதல்கள் இருக்குதா? ஆமா, வரவேற்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொன்னாங்க, நான் வந்து டைட்டில் அடிச்சு வரக்குள்ள வெல்கம் டான்ஸ் அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு ஒரு ஸ்பான்சர், ஒரு பியூட்டிஷியன் ஒருத்தவர் எங்களுக்காக ரொம்பவே அவர் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி கேக் பார்ட்டி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வெல்கம் டான்ஸ் கொடுத்து நிறைய நல்லா இருந்தது. சரி ஹிமேதா, இந்த மாடலிங் துறையில நீங்க இருக்கிற நேரம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களோட படிப்பையும் வந்து நீங்க கவனிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்துல வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ற சந்தர்ப்பங்கள் ஏதாவது இருக்குதா? ஏண்டா நீங்க ஒரு சின்ன வயதா இருக்கிறனால வந்து நான் உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்களா? நான்
இந்தியா பேருக்குள்ள மிஸ் பண்ணேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட இருக்க அந்த இது வந்து வராது தானே. ஸோ அப்பயே எனக்கு அவ்வளோ மிஸ் பண்ணல. ஏன்னு சொன்னால் அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ நான் ஸ்கூலை கண்டினியூ பண்ணி வீக் டேஸில் தான் நான் ஸ்கூல் போவேன். சாட்டர்டே சண்டேஸ் கிளாஸ் போயிடுவேன். ஒரு வீட்டில் இருந்து தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு நிறைய ஸ்கூல் போகவும் டைம் கிடைக்கல. ஸோ அந்த நேரத்தில் கூட நான் டிபி எடியூகேஷன்லேருந்து அதில் தான் நான் எடியூகேட் பண்ணேன். நிறையா படித்தேன். ஸ்கூல் போக எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதுக்கு இதுக்கு கூட டைம் கிடைக்கல. ஸோ என்ன ஒரு இம்பார்ட்டண்டான திங்னா நான் இவ்வளோ மிஸ் டீங்கிற டைட்டிலும் அடிச்சிருக்கேன். ஸோ நான் எந்த நேரமும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக தான் இருக்கேன். ஆனால் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இன்னும் வரைக்கும் ஃபோனை கையில் எடுத்ததில்லைண்ணா. ஸோ இன்ன வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் கால் அண்ட் மெசேஜ் எதுவுமே பண்ணதில்லை. எல்லாமே ஸ்கூலில் தான். ஏன்னா அம்மா வந்து எனக்கு ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னு கேட்டால் அது வந்து நான் உண்மைக்குமே நல்லவன்னு தான் சொல்லுவேன். நிறைய பிள்ளைகள் வந்து டேலண்ட்ஸை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஃபோன் தான். அதுக்கு எடிட் ஆகி நிறைய தப்பான இதுகள் அதில் போய் தான் எடிட் ஆகுறாங்க. இவ்வளோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ்ல வந்து எனக்கு டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் ஹவு மெனி ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எத்தனை ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை லைக் வந்திருக்கு, எல்லாம் அண்ணா 2 பேரும் தான் அது பார்த்துக்குவாங்க. ஸோ நான் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி வாக்கு டான்ஸுங்கிறது எனக்கு உண்மைக்குமே மாடலிங் வந்து இவ்வளோனா டான்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஒரு பரதநாட்டியம்ங்கிறது எனக்கு அப்படி பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க வாவ் இப்படி. நான் சொன்னால் என்னெல்லாம் மறந்துட்டேன் நான் இப்போ போனதோட அப்படின்னு. ஆனால் இப்போயும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட என்ன சொல்கிறேன்னா உண்மைக்குமே அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க என்னை பார்த்து. மிஸ் டீனாகியும் வந்துட்டு அந்த அந்த இது இல்லை தானே, அந்த மிஸ் டீன்கிற பெரிய தனம் இல்லைன்றாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. என்னத்தான் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஒன்று. நிச்சயமாக ஹிமேதா, நாங்க ஒரு உயர்வை நோக்கி போற நேரத்துல வந்து நிச்சயமாக எங்கள்கிட்ட அந்த பணிவு அப்படி என்ற ஒரு பண்பு வந்து நிச்சயமாக இருக்கணும். இந்த பரதநாட்டியத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா? பரதநாட்டியத்தை பத்தி சொல்ற நேரத்துல வந்து எங்கேயாவது பரதம் டான்ஸ் பண்ணின, அதாவது இல்லாட்டி எங்கேயாவது ஒரு அரங்கேற்றம் பண்ணின அப்படி ஏதாவது இருக்குதா? நான் இன்னும் அரங்கேற்றம் முடிக்கல. பட் நான் பரதநாட்டியம் செய்கிறேன், கெண்டியன் டான்ஸும் செய்கிறேன், சிங்கள டான்ஸ் அண்ட் தமிழ் கல்ச்சுரல் டான்ஸும் செய்கிறேன். இன்னும் நான் அரங்கேற்றம் முடிக்கல. பட் பரதநாட்டியம்ங்கிறது என்னோட உயிர்னு தான் சொல்லுவேன். அந்த சலங்கைக்கு ஒரு உயிர் தான் இருக்கும். அந்த நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த சலங்கைக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியாது. ரொம்ப ஆசையாக இருக்கும் சலங்கை. ஸோ சலங்கையை பார்க்கக்குள்ளே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த சத்தம் ஆடுறது எல்லாம் ஸ்கூலில் தான் நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் தான் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இப்போ நாளைக்கும் கூட எனக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே பரதம் டான்ஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதம் ப்ராக்டிசஸ் போய்கிட்டு இருக்கு. ஏப்ரல் வந்து சிங்கள டான்ஸ் கூடிய அரங்கேற்றம் வந்து செய்கிறேன். அதில் வந்து பாகின் 10ன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 months அதுக்கான ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் நான் வந்து அரங்கேற்றம் பண்ண போகிறேன். தமிழ் டான்ஸில் பரதநாட்டியத்தில் நிச்சயமாக கட்டாயமாக நான் வந்து சீக்கிரமாக அரங்கேற்றம் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்கு. ஆமாம் ஹிமேதா, அதாவது இந்த மாடலிங் துறையில வந்து நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே வந்து சிலருக்கு வந்து ஒரு தப்பான புரிதல் இருக்கு இல்லையா? அந்த தப்பான புரிதல் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க இவங்களுக்கிட்ட நான் இதையே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை அப்படி இல்லாட்டி உங்களோட கருத்து அப்படி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா இப்போ எனக்கு 13 வயசு மாடலிங் போகிறேன். இப்போ என் ஃபேமிலியில் என்ன நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியா. மேபி அவங்க கழிச்சு கொள்ளலாம், படிக்கிற வயசில் எப்படியெல்லாம் மேதா போகுது அப்படின்னு கழிச்சு கொள்ளலாம். ஐ டோன்ட் கேர், என்ன வேணாலும் கதைங்க. ஆனால் நான் மாடலிங்கில் போய் படித்தது செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் க்ரூமிங், ஒரு இன்டர்வியூ பண்ண எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஒரு பெரிய இடத்துல போய் நம்ம எவ்வளோ நீட்டாக நடந்துக்கிறது, அது அவ்வளோ நான் மாடலிங்கில் போய் கற்றுக்கிட்டேன். ஒரு ஹீலை போட்டு எப்படி மேனேஜ் பண்ணி நடக்கிறது, சிரிக்கிற வித இருந்து ஒருத்தவங்களோட அந்த எப்படி சொல்கிறது, அந்த சொல்கிறதுக்கு தெரியா அந்த எவ்வளோ ஒரு நீட்னஸை வந்து நான் மாடலிங்கில் வந்து கற்றுக்கொண்டேன். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மாடலிங் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப தப்பானது இல்லை. ஸோ எந்த வயசு பிள்ளைகளுக்கு கூட ஆசை இருக்கும் மாடலிங் செய்கிறதுக்கு. ஸோ நம்ம நல்ல வழியை சூஸ் பண்ணி போனால் கட்டாயமாக நாங்கள் நல்ல இடத்துக்கு வருவோம். ஸோ ஏர்ன் பண்ணலாம், ரொம்ப ஏர்ன் பண்ணலாம். மாடலிங்கிறது வந்து அதாவது அதுக்கு பெரிய ஒரு இடமே இருக்குது. ஸோ எந்த வயசு கேர்ள்ஸ்க்கு வந்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்டேஜ்னாலே பயமாக இருக்கும். ஒவ்வொரு சில ஆட்களுக்கு கலாய்ப்பாங்கங்கிற ஒரு
இது ஒன்று இருக்கும். நம்மள பத்தி இன்னொரு என்ன நினைப்பாங்க? இன்னொரு ஆக்கள் வந்து நம்மளை பத்தி கரெக்ட் என்ன நினைப்பாங்கங்கிற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கும். இன்னொருக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா ஸ்டேஜுக்கு போன வரைக்கும் நடுங்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆக்கள் பார்க்குற விதம், ஒரு ஆக்கள் உத்து பார்ப்பாங்க, ஒரு ஆக்கள் நக்கல் அடிப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஸ்டேஜில் போய் எந்த பெர்ஃபார்ம் பண்ணுறேன் எந்த ஒரு பயமும் இல்லை. இந்த மாடலிங் துறையில் வந்து தான் நான் அதெல்லாம் வளர்ந்தது. அதுவும் நான் ஸ்டேஜில் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசக்குள்ள இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொன்ன வார்த்தை, இது வரைக்கும் டான்ஸ் மியூசிக்னு போன புள்ள இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ இங்கிலீஷ் வார்த்தைகளை எட் பண்ணி பேசக்குள்ள எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு அவ்வளோ டீச்சர்ஸும் கண்ணீர் விட்டு பேசுனாங்க. அது ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ என்ன மாதிரி டேலண்ட் இருக்க நிறைய பிள்ளைகள் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லான அச்சீவ்மெண்ட்டை வந்து அவங்க பெற்றுக்கொள்ளணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்கான உண்மைக்குமே ஒரு ஃபேமிலி சப்போர்ட் வேணும். ஸோ உங்களோட பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு நல்ல சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்குன்னா அவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட டேலண்ட் இந்த ஃபோன் இதுகளை எடிட் ஆகியிருக்காமல் அவங்களோட டேலண்ட்ஸ் எவ்வளோ வெளிப்படுத்த முடியுமோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வயசுல இருக்கவங்க செய்யணும். நிச்சயமாக ஹிமேதா, நிறைய விடயங்களை நல்ல விடயங்களை வந்து எங்களுடைய நேர்களுக்காக வந்து பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. அந்த வகையில முதலாக அதாவது உங்களோட வயதுல இருந்து கொண்டு முதலாக மாடலிங் துறைக்குள்ள நான் இப்போதான் போறேன் அப்படின்னு போற அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு படிமுறைகள், இந்த மாதிரியான படிமுறைகளை கடந்து அவங்க முறையா போகணும். முதலாவது வந்து அவங்க கிட்ட இருக்க ஷை டைப், கோவத்தன்மை, அப்படின்னா வயசுக்கு மீறின தன்மை, கெட்ட பழக்கங்கள் அவ்வளோத்தையும் விடணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் அடிக்கணும்னா அவங்க கிட்ட இருக்க தப்பான விஷயங்களை விட்டா மட்டும்தான் இந்த மாதிரி டைட்டில் அடிக்கணும். அம்மா அப்பாக்களை மதிக்காம அதெல்லாம் செய்கிறவங்களுக்கு இந்த மாடலிங் துறை வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குது. அப்படி இருக்கவங்களை கொண்டு வந்து தனிமையாக இருக்கவங்க, இப்போ நான் கூட எங்களோட அம்மா இருந்ததுக்கப்புறம் ரொம்ப தனிமையாக தான் இருந்தேன். அப்படி தனிமையாக இருக்கக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கும். அம்மா அப்பா போயிடுவாங்க, சம்டைம்ஸ் அப்பா இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க, அம்மா இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க, மேபி அவங்க 2 பேரும் ஒர்க் போனாங்க, தனியாக இருப்பாங்க. நிறைய அந்த மாதிரி மன கஷ்டங்கள் வரும். ரொம்பவே அந்த மனதில் வந்து தப்பான ஒரு இதுவும் வரும். நம்மளோட அம்மா அப்பா இப்படி என்ன விட்டுட்டு போனால் அவங்க தனியாக இருக்க தப்பான மைண்ட் செட்டு வந்து பிள்ளைகளுக்கு வளரக்கூடாது. அந்த வளர்ச்சியை கொண்டு போக வேணான்னு சொன்னால் இந்த மாடலிங் வந்து உங்களோட பிள்ளைக்கான ஒரு நல்ல ஒரு சான்ஸாகவும் இருக்கு. அவங்களோட நிறைய ஆட்டிடியூட்ஸை மாற்றிக்க, கெட்ட பழக்கத்தை மாற்றிக்க அந்த மாடலிங் வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கிறது. ஸோ நான் சொல்கிறது, ஒரு நல்ல ஸ்டேஜில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது அந்த மாடலிங் தேவையானது தான். தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளுக்கு ஆசை இருந்தால் அவங்களோட டேலண்ட்ஸை வெளிக்காட்டுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். நிச்சயமாக ஹிமேதா, இந்த மகுடத்திற்கு பிறகு உங்களுடைய அடுத்த கட்ட பிளானிங் என்ன? இப்போ நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆசை வந்து ஒரு பைலட் ஆகுங்கிறது தான். அதை நான் கைவிட மாட்டேன், இன்றைக்குமே ஸ்டடீஸை கைவிட மாட்டேன். அதே மாதிரி நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ், ட்ரெடிஷ்னல் வே, வெஸ்டர்ன் வே நிறைய ஃபோட்டோ ஷூட் செஞ்சு, அதே மாதிரி என்னோட ஏஜில் இருக்க நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து நான் வந்து நிறைய கான்ஃபிடென்ட் கொடுக்கணுங்கிற ஆசையும் எனக்கு இருக்குது. அவங்கள வெளியே கொண்டு வர ஆசை இதுவும் ஒரு பிளான் இருக்குது. அதே மாதிரி இன்னும் டைட்டில்ஸ் அடிக்கக்கூடிய சான்சஸும் எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கான பிளான் இருக்குது. மிஸ் டீன் யூனிவர்ஸ் நான் இன்னும் படிக்கிறேன். ஸோ போக போக மிஸ் டீன் யூனிவர்ஸ், மிஸ் கிராண்ட், மிஸ் ஸ்ரீலங்கா நிறைய டைட்டில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் தான் பிளானாக இருக்குது. நிச்சயமாக ஹிமேதா, ஒரு வெற்றியாளருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பண்பு மற்றவர்களை வழிபடுத்துவது. அந்த வேலையை வந்து நீங்க அழகா எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சி வாயிலாக செய்திருந்தீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னுமே நிறைய வெற்றிகளை பெற இந்த இடத்துல நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். ரொம்ப நன்றி.